மட்டன் தண்ணி குழம்பு வைக்க போகிறோம். நான் அதுக்காக வந்து நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வேக வச்சுருக்கிறேன். இது வந்து வாங்கும் போதே நீங்கள் வந்து நல்லா இள ஆட்டு கறியாக வாங்கினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். சில ஆடு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு உங்கள் தகுந்த மாதிரிக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து 4 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். மஞ்சள் தூளும் கொஞ்சம் இஞ்சியும் தட்டி போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மட்டன் தண்ணி குழம்பு வைப்போம். நம்ம மட்டன் தண்ணி குழம்புக்கு நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து மசாலாவை பவுட்ரு பண்ணிக்குவோம். கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், போட்டு நான் வந்து இதை வந்து நல்லா வறுத்துக்குருவோம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, மிளகு 1 ஸ்பூன், இவ்வளோதான். இதை வந்து நல்லா வறுத்துக்குருவோம். கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்குருவோம். இது நல்லா வறுந்துச்சு. இதில் வந்து வெங்காயம் போட்டுக்குருவோம். வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் நல்லா சூடாக்கிக்கிறோம். அவ்வளோதான். பாருங்க, இது நல்லா வெங்காயமும் அந்த மசாலா அதுவும் நல்லா வாசனையாக வறுத்துருந்தாச்சு. இதில் வந்து நம்ம கறி வேக வச்சதை எடுத்து வச்சுக்குவோம். இதில் வந்து உப்பு, மஞ்சள், இஞ்சியெல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு, வேக வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். இது வந்து தண்ணி குழம்பு, அதனால் கொஞ்சம் மல்லி தான் அதிகமாக இருக்கணும், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக தண்ணியாக இருக்கும். கெட்டியாக வைக்கணும்னா நிறைய தேங்காயெல்லாம் நம்ம இதில் போட்டு இது பண்ணிக்கிறணும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த இது பாருங்கள், இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். உங்களுக்கு உப்பு பார்த்துக்குங்க. அதில் 1 தக்காளி போட்டுக்குருவோம். இது வந்து நல்லா கொஞ்சம் நம்ம உப்பு, இந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சு பாருங்க, நல்லா இது ஒரு குக்கர் மறுபடியும் திருப்பி ஒரு மூடியை போட்டு நம்ம வேக வச்சுக்குவோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா வாசனை போட்டும். இந்த தண்ணி குழம்பு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு. நம்ம வந்து இந்த மசாலாவுக்கு வந்து நம்ம அரைச்சி நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், இதெல்லாமே இதில் போட்டுருவோம். இதெல்லாம் நல்லா நெய்ஸாக அரைச்சிருவோம். அரைச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் குக்கரில் வந்து நம்ம இப்போ மசாலாலாம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சுருக்கோம். அது வேகட்டும். நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை இதில் போட்டுருவோம். இந்த தண்ணி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு, இடியப்பத்துக்கெலாம் போட்டோம்னா ரொம்ப, இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே வந்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலா, தேங்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வச்சு நம்ம கெட்டியாக வச்சுக்கிறலாம். அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ இது வேணுமோ இது பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிறலாம். இந்த தண்ணியை வைக்கும் போது இந்த குழம்பு அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டியாக வைக்கும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சில கறிகள் வந்து சீக்கிரம் வெந்துடும், சில கறிகள் சீக்கிரம் வேகாது. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தாளித்து விட்ருவோம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இதை நம்ம வந்து இப்போ இறக்கி வச்சுருவோம். தாளிச்சிருவோம். இறக்கி ஃபேன் வச்சுக்குவோம். வேணுங்கிற அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க.
நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன், செக்கு நல்லெண்ணெய். பட்டை போட்டுக்கோங்க, கல்பாசி போட்டுக்கோங்க, இந்த ஸ்டார் பூ போட்டுக்கோங்க, சோம்பு. அவ்வளோதான். இது நல்லா நல்லா வெடிக்கட்டும். எல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. இதில் நம்ம கருவேப்பிலை. அவ்வளோதான். இதை நம்ம இப்போ குழம்புல ஊற்றிடுவோம். அவ்வளோதான் செய்யும். இதில் நம்ம எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் நான் கொத்தமல்லி கருவேப்பிலை நான் போட்டுறேன். அவ்வளோதான், ஃபினிஷ். இதுதான் தனி குழம்பு. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கூடி நல்லா வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், நல்லா குழம்பு வச்சாச்சு. நீங்களும் வச்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.